கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ எவ்வளவு நாள் காத்திருக்க, எவ்வளவு நாள் மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் சாமி. பல தடவை என்னோடய வாழ்க்கை எப்போ மாறும், எனக்கு நல்லது நடக்குமான்னு நீ உனக்குள்ளேயே கேள்வி கேட்டிருக்க. இன்றைக்கி அந்த கேள்விக்கான பதில் உன்கிட்ட வருது சாமி. கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி. ஆனால் அந்த நன்மை வருவதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும். அது நீ புரிஞ்சுக்கலன்னா அந்த வாய்ப்பை நீ இழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பதிவில் உன்கிட்ட நான் சொல்கிற விஷயத்த கவனமாக கேளு. சித்தர் உன்கிட்ட சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான செய்தி இதில் இருக்குது. உன் வாழ்க்கை அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் நீ தெளிவாக புரிஞ்சுக்குவ. கவனமாக கேளு. ஏன்னா இந்த ஒரு செய்தி உன் வாழ்க்கை முழுசாக மாற்றும் சாமி. நீ காத்திருக்க. இது இன்னைக்கோ நேத்தோ அல்ல, பல மாதங்களா, பல வருடங்களா ஒரு நல்ல நாள் வரும்னு நீ காத்திருக்க. ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும்னு நீ காத்திருக்க சாமி. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நம்பிக்கை உன்னிடம் வந்து சேரப்போவது போல் இருக்குது. சில விஷயங்கள் அதை தடுக்குது. அதனால் நீ சோர்ந்து போயிருக்கலாம். என்னால் ஏன் இவ்வளவு காத்திருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் தாமதம் அப்படின்னு உன் மனசு பல தடவை கேள்வி கேட்டிருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு உண்மை இருக்குது சாமி. உன் காத்திருப்பு வீண் இல்லை, அது உன் வாழ்க்கையின் தயாரிப்பு நேரம் சாமி. ஒரு விதம் மண்ணுக்குள்ளே போகும்போது அது உடனே மரமாகாது. அது முதல்ல இருளில் இருக்கும், அழுத்தத்தை அனுபவிக்கும், யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அதோட வேர்கள் வலிமையாக உருவாகுது. பிறகு தான் அது வெளியில் வந்து ஒரு பெரிய மரமாக வளரும். அதே மாதிரி நீ இப்போ அனுபவிக்கிற அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கையோட முக்கியமான கட்டம். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ காத்திருக்கிற நேரம்தான் உன் விதி அமைக்கப்படும் நேரம் சாமி. நீ இழந்தது போல தோணிய விஷயங்கள் உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்காததால தான். சிலர் உன்னை விட்டு போனது உன் வாழ்க்கையில் இடம் இல்லாததால். சில வாய்ப்புகள் தடைப்பட்டது, அது உனக்கு இன்னும் பெரியதுக்கான வழியை அமைக்க. நீ இப்போ உணர வேண்டியது என்ன தெரியுமா சாமி? தாமதம்னா அது தண்டனை இல்லை, அதுதான் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் அது வருவதுக்கு முன்னாடி நீ தயாராக இருக்கணும். இந்த காத்திருப்பு உன்னை வலிமையாக்குது, உன் மனதை சுத்தமாக்குது, உன் பாதையை சரி செய்யுது. நீ இப்போது எதையும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ பின்பக்கம் திரும்பி பார்த்தா, அந்த தாமதம் இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு கிடைக்காதுன்னு நீயே சொல்லுவ சாமி. அதனால் நீ இப்போ செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயந்தான். காத்திருக்கிறத குறை சொல்லாமல் அதை புரிஞ்சுக்கிறது தான் உன்னோட மிகப்பெரிய விஷயமா இருக்குது. உன் நேரம் வருது சாமி, அது மிகவும் சரியான நேரத்தில் வருது சாமி. இப்போது கவனமாக கேளு. இது சாதாரண வார்த்தை இல்லை, சித்தரோட அருள்வாக்கு. உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வின்ற வார்த்தையே இல்லை. நீ இது வரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்கு சாமி. நீ இழந்தது போல தோன்றிய விஷயங்கள் உனக்கு பொருந்தாதவை தான். நீ பிடித்து கொண்டிருந்த சில மனிதர்கள் உன் பயணத்தில் இருக்க வேண்டியவங்க இல்லை. அதனால தான் அவங்களே தானாக விலகிட்டாங்க. சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ பிடித்ததை நான் எடுத்தேன், நீ பெற வேண்டியதை தருவதுக்காக தான் சாமி. சில கதவுகள் மூடப்பட்டது, அதில் நீ சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க தான் சாமி. சில வாய்ப்புகளும் தடைப்பட்டுச்சு, அது உன் வாழ்க்கையில் எந்த தொல்லையும் குடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் சாமி. நீ யோசிச்சு பாரு. நீ ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கலன்னு நீ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த விஷயம் கிடைக்காததுக்கு நீ நன்றி சொல்லும் நிலை கூட வந்திருக்கலாம். அதுதான் இந்த சித்தரோட பாதுகாப்பு. நீ புரியாமல் போன ஒவ்வொரு தடையும் உனக்காக வச்ச பாதுகாப்பு தான் சாமி. இப்போது சித்தர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. நீ கைவிட்ட நேரம்தான் நான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்தேன். நீ சோர்ந்து போன நேரம், நீ எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச நேரம், அந்த நேரத்தில் தான் உன் வாழ்க்கையின் திருப்பம் ஆரம்பிச்சிச்சு. நீ கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் மாற்றம் ஆரம்பமாகிடுச்சு சாமி. சாமி, சில சின்ன அறிகுறிகள்லாம் உன் வாழ்க்கையில் வந்து போகும், நீ கவனிச்சியான்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளு சாமி. மனசு கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ அமைதியாக இருக்கும். பழைய காயங்கள் மெதுவாக மறையும். தேவையில்லாத உறவுகள் தானாக விலகும். புதிய நம்பிக்கை உன் கூடவே பிறக்கும். இது எல்லாம் சாதாரணம் இல்லை, கோடி நன்மை வருவதுக்கான முன்னோட்டம் சாமி. சித்தர் சொல்கிறாரு, நீ இன்னும் கொஞ்சம் தாங்கு, நீ இன்னும் கொஞ்சம் நம்பு. ஏன்னா நீ பெறப்போகும் விஷயம் நீ கேட்டதை காட்டிலும் பெரிய விஷயம். நீ கற்பனை செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப்போகுது சாமி. ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த நேரத்தில் சந்தேகம் உன்னை சோதிக்கும். இது உண்மையா, எனக்கு நல்லது நடக்குமான்ற உன் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீ நம்பிக்கையே விடாத. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்பிக்கை வச்சவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
இப்போ நீ ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ, நீ தனியாக இல்லை, உன் வாழ்க்கை கண்காணிக்கப்படுது சாமி. உன் ஒவ்வொரு கண்ணீரும், உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி. அது தாமதமாக வரலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் வரும். நீ தயாராகிக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் இப்போ ஆரம்பமாக போகுது சாமி. சாமி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, மாற்றம் வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறிகள் சில இருக்குது. அதெல்லாம் நீ கவனிச்சிருக்கியா? பல பேருக்கு நன்மை அருகில் வந்தாலும் அதை அவர்கள் கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த வாய்ப்பு கையில் இருந்தும் விட்டுடுவாங்க. ஆனால் நீ அப்படி செய்யக்கூடாது சாமி. இப்போ கவனமாக கேளு. நன்மை வருவதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் சில சிக்னல்கள் கொடுக்கும். நீ பல நாட்களாக சந்தித்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே பிரச்சனையாக இருந்தாலும் அது உன்னை இவ்வளவு பாதிக்காது. இதுதான் ஒரு சிக்னல். ஒரு காலத்தில் உன்னோட இருந்த சில பேர் இப்போ தூரமாகி இருப்பாங்க. சிலர் பேசாமல் போயிருப்பாங்க. நீ அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இடம் இல்லாதவங்கள தான் நான் நீக்கிறேன். நீ கவனிச்சிருக்கியா? முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ நீ அதிகமாக கவலைப்பட மாட்ட. மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது உன் உள்ளம் நல்லதை ஏற்க தயாராகும் நிலை சாமி. எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாமல் சில நல்ல வாய்ப்புகள் உன்கிட்ட வரும். சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது பெரிய மாற்றத்துக்கான காரணமாக இருக்கும் சாமி. அதை கவனமாக பிடிச்சிக்கோ. எதுவும் மாறலைனாலும் உன் உள்ள ஒரு உணர்வு வரும், ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தோணும். அதுவும் ஒரு மிகப்பெரிய சிக்னல். இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த அறிகுறிகள் வரும் நேரத்தில் சிலர் ஒரு பெரிய தவறு செய்வாங்க. அவங்க பயப்படுவாங்க, சந்தேகப்படுவாங்க, இது நீடிக்குமான்னு யோசிப்பாங்க. அந்த சந்தேகம் தான் நன்மையை தள்ளிடும் சாமி. சித்தர் உன்கிட்ட சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நீ சந்தேகப்படாத, நீ நம்பிக்கையை விடாத. இப்போ நீ செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த அறிகுறிகளை கவனித்து அதை ஏற்றுக்கணும் சாமி. மாற்றம் ஆரம்பமாகிருச்சு, நன்மை அருகில் வந்துட்டுருக்கு சாமி. நினைவில் வச்சுக்கோ, கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி. அது உன்னை தவிர்க்காது, ஆனால் நீ தான் அதை தவற விடக்கூடாது சாமி. இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிருச்சு, அறிகுறிகளும் வந்துருச்சு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நன்மையை நீ எப்படி பாதுகாக்கணும்? அதை முழுமையாக பெற நீ என்ன செய்யணும்? நன்மை தருவது என் பணி, அதை நிலைநிறுத்துவது உன்னோட வேலை சாமி. எதுவாக இருந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விடாத. சில நாட்கள் சரியில்லாமல் போகலாம், சில விஷயங்கள் தாமதமாகலாம். ஆனால் நீ உடனே சந்தேகப்படாத. தினமும் உன்னிடம் நீனே சொல்லிக்கோ, எனக்கு நல்லது நடக்குது, நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த காயங்கள், உன்னை விட்டு போன மனிதர்கள், நீ இழந்த வாய்ப்புகள், இதையெல்லாம் நினச்சி மீண்டும் மனசை கஷ்டப்படுத்திக்காத. காலியான கையில் தான் புதிய ஆசீர்வாதம் வந்து நிறையும். அதனால் பழையதை மறந்துடு. இப்போது மனசு மிக சக்தி வாய்ந்த நிலையில் இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அது உன் வாழ்க்கையில் உருவாகும். அதனால் நல்லதை மட்டும் நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல விஷயங்களை கற்பனை செஞ்சுக்கோ. இன்னும் முழு நன்மை வரலனாலும் இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லும் மனசு மேலும் நன்மையை ஈர்க்கும். இதெல்லாம் பெரிய விஷயம் மாதிரி தோணலாம், ஆனால் உண்மையிலேயே இது சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனால் அந்த சின்ன மாற்றங்களே உன் வாழ்க்கையை முழுசும் மாற்றும். நினைவில் வச்சுக்கோ, இப்போ நீ ஒரு புதிய பாதையில் இருக்க. அது உன்னை கோடி நன்மைக்கு கொண்டு போகும் சாமி. அதை நம்பு, அதை ஏற்றுக்கோ, அதுக்கு தயாராகு. கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி. இப்போ இந்த ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே ஆழமாக பதியவை. நீ இது வரைக்கும் நடந்த பாதை எளிதானது இல்லை. நீ அனுபவித்த கஷ்டம், நீ வடித்த கண்ணீர், நீ சுமந்த சுமை அனைத்தையும் பார்த்துருக்கிறது இந்த உலகம். அதை விட முக்கியமாக நான் இதை கவனிச்சிருக்கேன் சாமி. அதனால தான் இன்றைக்கி இந்த செய்தி உன்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு சாதாரண பதிவு இல்லை, இது ஒரு திருப்பம், இது ஒரு தொடக்கம். நீ இப்போ இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் முடிவில்லை, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் சாமி. நீ இப்போ புரியாமல் இருக்கலாம், ஆனால் விரைவில் நீயே ஆச்சரியப்படுவ. எப்படியே வாழ்க்கை இவ்வளவு மாறுனுச்சுன்னு நீயே கேட்டு பார்ப்ப. கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி. அது தாமதமாக வந்தாலும் அது சரியான நேரத்தில் தான் வரும். அது வந்த பிறகு நீ அனுபவிக்கும் மகிழ்ச்சி இன்றைக்கி நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டத்தை மறக்க வைக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காத, இந்த நேரத்தில் நீ நம்பிக்கையே கைவிடக்கூடாது. உன்னை நீயே சந்தேகப்படக்கூடாது. நீ காத்திருக்கிறது வீணாகாது சாமி. நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் ஆசீர்வாதமான பதில் தருவேன் சாமி. அதனால் நிம்மதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, நல்லதை எதிர்பார். உன் வாழ்க்கை மாறப்போகுது. அது மிக விரைவில் மிக அழகாக வருது சாமி. கோடி நன்மை உன்னை தேடி வருது சாமி.